அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளினுடைய தலைப்பு சொந்த உழைப்பு. அப்போஸ்தலர் 20:34 மெலேத்து பட்டண மூப்பருக்கு தேவ மனிதனாகிய பவுல் சொன்னது, எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் இருந்த தேவைகளை வேலை செய்து சம்பாதித்து பூர்த்தி செய்தேன் என்கிறார். மேலும் சொந்தமாக உழைத்து அதில் வரும் வருமானத்தில் ஊழியம் செய்ய அப்போஸ்தலர் 18:3, 28:30, 1 தெசலோனிக்கேயர் 2:9, 2 தெசலோனிக்கேயர் 3:8 வசனங்களை பவுல் பதிவு செய்கிறார். ஆனால் இன்றைய காலங்களில் இருக்கும் ஊழியர்கள் பிறர் பணத்தில் தான் ஊழியம் செய்கிறார்கள். வாங்கிய பணத்துக்கு கணக்கும் கொடுப்பதில்லை. வேதகால ஊழியருக்கும் இன்றைய கால ஊழியருக்கும் எத்தனை வித்தியாசம் பாருங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 20 வருடமாக என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கு பணி செய்து வருகிறேன். எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும். நான் அவருக்கு சிறு சிறு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஊதியம் கொடுப்பேன். அதில் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைவார். இந்த உலகில் தன் சம்பாத்தியத்தில் ஊழியம் செய்பவர்கள் மிக மிக குறைவு. அவர்கள் மேற்கண்ட வசனங்களை படித்து மனம் திரும்பி வேலைக்கு சென்றால் கிறிஸ்துவம் ஒரு மறுமலர்ச்சி அடையுமே என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. சிந்தனைக்கு கை கால்கள் சுகமாக இருப்பதால் உழைத்து சம்பாதி, அதில் வரும் ஊதியத்தில் ஊழியம் செய். கர்த்தர் மகிமைப்படுவாராக.